ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் மேக்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டாப்பிக்லேருந்து கொஷின் பாருங்கள். சால்வ் x ஸ்கொயர் d ஸ்கொயர் மைனஸ் 3xd ப்ளஸ் 4 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஆஃப் லாக் எக்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணி ஒய் ஃபங்க்ஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஒய் ஃபங்க்ஷன் இங்கே டிஃபரன்ஷியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா cf ப்ளஸ் பிஐ. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சம் முடிஞ்சது, ரைட்டா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆஸ்லர் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம என்ன ஃபார்மெட்டில் மாற்றணும்னு பாருங்கள். இங்கே டிங்கிறது d/dz, டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு z, சரிங்களா? xdங்கிறது நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், d இன்ட்டு ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், d இன்ட்டு d-1 இன்ட்டு ஒய். இன்னும் ஒரு பேராமீட்டரை சேர்த்துட்டு வரணும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த சம இதுக்கு மாற்றினீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பதிலாக d இன்ட்டு d-1 3xdக்கு பதிலாக d ப்ளஸ் 4 கான்ஸ்டன்ட் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு நம்ம இசட்டுக்கு பதிலாக என்ன எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ். இங்கே இருக்கிற அந்த லாக் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம இசட் எடுக்கிறோம். அப்போ ரெண்டு பக்கம் இ பவர் எடுத்திங்கன்னா இ பவர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 ஃபங்க்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேறு ஃபார்மெட்டுக்கு மாற்றுறோம், ரைட்டா? லாக் எக்ஸ்க்கு பதிலாக இசட்னு எடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்க்கு மாற்றுங்க. அப்போ ரெண்டு பக்கம் இ பவர் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் மாறிடும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறும், எக்ஸுக்கு பதிலாக இ பவர் இசட், மேலே ஸ்கொயர் இருக்குது, அப்போ இ பவர் 2 இசட் மாறிடும். காஸ் ஆஃப் இங்கே லாக் எக்ஸ்க்கு பதிலாக தான் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கோம், இசட், சரிங்களா? அப்போ ஃபங்க்ஷன் எப்படி மாறிருக்கு பார்த்தீங்களா? ஒரு கிளம்ஸியாக இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம டி ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டோம், இசட் ஃபார்மெட்டுக்கு சிம்பிளாக மாற்றிட்டோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு மாற்றிட்டோம். இது நீங்கள் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் மைனஸ் டி வரும், மைனஸ் டி மைனஸ் 3d மைனஸ் 4d வரும். அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 4 வரும். அப்போ இது ஏதோ ஒரு ஃபார்முலானா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வரும். அதை தான் நம்ம ஷார்ட்டாக எழுதிட்டோம், சரிங்களா? அப்போ திஸ் இஸ் d மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இ பவர் 2 இசட் இன்ட்டு காஸ் இசட். இப்போ இதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் ஆஸ்லர் கண்டுபிடிச்சிங்கன்னா எம்க்கு மாற்றுவீங்க, m மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 0. அப்போ 2 ரூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா m ஈக்குவல் டு 2,2. 2,2 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிட்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. ஸோ சேம் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கிறதுனால சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா c1 ப்ளஸ் c2 எக்ஸ் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் போடுவீங்க. இங்கே நம்ம ஃபங்க்ஷனை எக்ஸை தான் இசட்க்கு மாற்றிட்டோம். அப்போ c1 ப்ளஸ் c2 இசட் ஆஃப் இ பவர் 2 இசட், சரிங்களா? இப்போ நீங்கள் இசட்க்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இசட்டுக்கு தான் மெயினாக எடுத்தோம், லாக் எக்ஸ் எடுத்திருக்கோம். இ பவர் 2 இசட்க்கு பதிலாக we can substitute எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இ இப்போ 2z ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும், ரைட்டா? இப்போ இதுதான் உங்களுடைய ஃபைனல் சிஎஃப். நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இதை நீங்கள் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 4னு வரும். இதான் ஆக்சுவல் ஈக்குவேஷன், இப்போ 2z இன்ட்டு காஸ் இசட். இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு வி, ரைட்டா? இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு வினா அஸ் பர் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் டிக்கு பதிலாக நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா டி ப்ளஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணணும். மீதி இருக்க அந்த வி ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? அப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே டி ப்ளஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஏங்கிறது இ பவரில் என்ன இருக்கோ அதான் ஏ. இங்கே இ பவரில் என்ன இருக்குதுன்னா 2. அப்போ டிக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ டிக்கு பதிலாக டி ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு டி ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 இன்ட்டு காஸ் இசட். ஸோ இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு 2 போடுவீங்க 4d. இந்த மைனஸ் 4 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் 4d மைனஸ் 8 ப்ளஸ் 4 இன்ட்டு காஸ் இசட். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் 4 8 மைனஸ் 8 கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் 4d மைனஸ் 4d கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிள் டி ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபைனல் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, இ பவர் 2z பை 1/d ஸ்கொயர் இன்ட்டு காஸ் இசட். இந்த டி 1/dயோட ரூல் என்ன, இன்டகிரேஷன். எத்தனை டைம் நீங்கள் இதை இன்டகிரேட் பண்ணணும், 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ நான் ஒரு டைமாக இன்டகிரேட் பண்ணிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 1/d வச்சுட்டு இன்னொரு இன்டகிரேஷனுக்கு 1/dக்கு பதிலாக இன்டகிரேட் போட்டாச்சு. காஸ் இசட் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சைன் இசட். திருப்பி 1 மோர் டைம் நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். சைன் இசட் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் இசட். அப்போ பர்டிகுலர் இன்டகிரேட் கிடச்சிருச்சா? இதுதான் உங்களோட பர்டிகுலர் இன்டெக்ரல். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்க்கு மாற்றணும். இ பவர் 2 இசட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அப்படியே தான் இருக்குது காஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன அசியூம் பண்ணோம், லாக் எக்ஸ். ஸோ லாக் எக்ஸ். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் பிஐ. அஸ் பர் ரூல் படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். இப்போ சிஎஃப் கிடச்சிருச்சு, பிஐ கிடச்சிருச்சு. தற்போது சொல்யூஷன் இஸ் சிஎஃப் ப்ளஸ் பிஐ. ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிட வேண்டியதான். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி எழுதிங்கன்னா முடிஞ்சது. Thanks for watching.